திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கும்பளி கிராமத்திலிருந்து மாதர்பாக்கம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் கூறுவது என்ன பார்க்கலாம். இது மழை காலத்தில் எண்ணி வந்தாலும் கும்மிடிப்பூண்டியிலேருந்து ஏடூர், கொண்டமநல்லூர், கண்ணம்பாக்கம் போக்குவரத்து தண்ணி எப்போதும் இந்த பிரச்சனை தான் இருக்குது. நிரந்தரமான தீர்வு கிடையாது. இது ஏரி ஃபுல்லாகனா எல்லா தண்ணியுமே இங்கே தான் வரும். கடல் பக்கத்தில் ஏடூர் ஏரி, கொண்டமநல்லூர் ஏரி, கொம்பளி ஏரி, இந்த பக்கம் ஏல்கண் தண்ணி கடலுக்குள்ளே இழுக்காதனால எதுக்கு தான் வரும். எங்களால் நடந்து தான் போக முடியாது. திடீர்னு போட்டு விடுவாங்க. போக்குவரத்து பாதிக்கும். வேலைக்கு வரவங்க வர முடியாது, போக முடியாது. அந்த ப்ராப்ளம் தான். இது தொடர்பாக களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. வணக்கம். தற்பொழுது நம்ம அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அந்த பகுதி முழுவதுமே நீரால சூழப்பட்டிருக்கு. மக்கள் எப்படி வந்து போறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். ஏறத்தாழ 10 கிராமங்களுக்கு இதனால போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலை நீடிக்கிறதா, இல்ல அரசு தரப்புல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, என்ன விவரம்? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே, அதாவது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கும்பளி என்ற கிராமம் வழியாக மாதர்பாக்கம் செல்லக்கூடிய பிரதான சாலை தற்பொழுது வெள்ள நீரில் சூழப்பட்டுள்ளது. அதாவது சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வெள்ள நீரானது 5 அடி உயரத்திலே உள்ளதால் அந்த கிராமம் 10க்கும் மேற்பட்ட கிராமத்திற்கு போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்லப்போனால் இது அதாவது பிச்சாட்டூர் பகுதியிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் இந்த தண்ணியானது, அதாவது மழை நீரானது வந்து இந்த வழியாக சென்று வடிகால் அமைப்பை முறையாக ஏற்படுத்தாத காரணத்தினால்தான் இது போன்ற ஆண்டுதோறும் இந்த வெள்ள நீரானது இங்கு நிற்பதால் 10க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு ஒரு தீவு போன்ற காட்சியளிப்பதாகவும், இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்படுவதால் அதாவது பால் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கூட பூர்த்தி செய்ய முடியாமல் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் அந்த பகுதியைச் சேர்ந்த கிராமத்தினர் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவிற்கு மின்சாரம் துண்டிப்பு, அதாவது மழைக்காலங்களில் முற்றிலுமாக மின்சாரம் துண்டிக்கப்படுவதாகவும், இரவு நேரங்களில் மின்சாரம் இல்லாமல் முக்கியமாக கஷ்டப்படுவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய நிலையில் மருத்துவ சேவைகளுக்காக கூட செல்ல முடியாமல் சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும், பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களை டிராக்டர், அதாவது நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, டிராக்டர் மூலமா ஏற்றி செல்லக்கூடிய காட்சியும் நம் நியூஸ் தமிழ் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.